ரேஷன் அரிசியில் வாங்கின பச்சரிசியும் வெள்ளத்துலேயும் வச்சு நம்ம அரிசி உருண்டை எப்படி செய்யறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரிசி உருண்டை செய்யலாமா? அரிசி உருண்டை செய்யறதுக்கு அரிசி அம்மா இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்காங்க. இப்போ என்னம்மா பண்ண போகிறீங்க? இது போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் எடுத்து வாயில் வறுத்த அரிசியை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது நம்ம தண்ணியில் இதை கரைச்சி ஈஸியான மெத்தடில் எப்படி அம்மா அரிசி உருண்டை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேங்காயும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இது நாங்கள் முன்னாடியே தேங்காயெலாம் துருவி ஃப்ரீசரில் வச்சுருவோம். அந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட ஃப்ரீசரில் வைங்க. நம்ம எப்பப்போ வேணுமோ அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சது தான். இப்போ அரிசி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே தேங்காய் எடுத்து வெளியில் வச்சிட்டோம். அரிசி உருண்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறீங்க, தேங்காய் போட்டேன். தேங்காய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கிரைண்ட் பண்ண இந்த அரிசி மாவு. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே கரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். கட்டிகளும் வராது. நம்ம கரைக்கும் போது கட்டியாக வரும்ல அடுப்பில் வச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கரைச்சிக்கோங்க. இதில் வேறு என்னம்மா சேர்க்கணும்? வெல்லம் போடணும். வெல்லம், ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஏலக்காய் சேர்க்கணும். இதுக்கு சர்க்கரை வேணும்னாலும் சில பேர் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து வெல்லம் தான் எப்போவுமே சேர்ப்போம் அரிசி உருண்டைக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட போகிறீங்க? வெல்லம் போட போகிறேன். வெல்லம் சேர்த்துக்கிறாங்க ஸ்வீட்டுக்கு. இது வந்து வெல்லம் தான், வெல்லமே பவுடராக இருக்குது, அதை நாங்கள் சேர்த்துக்கிறோம். ரொம்பவே அம்மா ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் தான் எப்பயுமே ரெசிபீஸ்லாம் செய்வாங்க. அது உங்கள் கூட எப்பவுமே ஷேர் பண்ணுறேன். இப்போ வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. வெல்லம் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காயெலாம் போட்டு, இது தேங்காய் தான் பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது. தேங்காய் வெல்லம் கரைச்சி வச்சு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா திக்காகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை விட்டுறாதீங்க, கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் திக்காகி வரும். நம்ம அரிசி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு திக்காகணும். கொஞ்சமாக ஸ்வீட் செய்யும்போது உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அப்போ தான் ஸ்வீட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா திக்காயிடுச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறிடுச்சு. இப்போ அம்மா அரிசி உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறாங்க. சூடு ஆறுனதும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம். பட் அரிசி உருண்டைனாலே உருண்டை மாதிரி தானே இருக்கும். அம்மா இந்த சைஸ் போதுமா? வருதான் இன்னும் கொஞ்சம் கட்டியாக பண்ணல. இல்லை தேங்காய் மேலே போடலாம். தேங்காய் வேணாலும் டெக்கரேட் பண்ண போட்டுக்கலாம். நாங்கள் இப்படியே பிடிச்சி வச்சு தேங்காய் அதுல போட்டோம்ல, மேலே இருந்தால் சாப்பிட மாட்டீங்க, துப்பிடுறீங்க. துப்பெல்லாம் மாட்டோம், சாப்பிடுவோம். அது சக்கை தேங்காய் மாதிரி இருந்தால் தான். அதனால தான் அப்படியே அது உள்ளே போட்டேன். இல்லைன்னா அரைச்சி கூட போட்டுருவேன். ஃபைனலாக இந்த மாதிரி தேங்காய் துருவுனதை இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா வாங்க சாப்பிடலாம். ஓகே, சாப்பிடலாமே. ஆல்ரெடி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டீங்க தானே? பார்த்துட்டு சொல்லுங்களா எப்படி இருந்துச்சு? எனக்கு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குமா? சட்டை பார்க்கல, திருப்பதி ரேஷன்ல போட்டாங்களா பச்சை வெல்லம் போட்டாங்கல்ல, அந்த வெல்லம் போட்டு தான் செஞ்சேன். சூப்பராக இருக்கு. நம்ம பார்க்குற மக்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் எதுவுமே சாப்பிட்டுட்டீங்க. எப்படி இருக்கு? இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.